தரைமட்டமான பாஜக பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சி அமைக்கும் காங்கிரஸ் கண்ணீரில் மோடி. பீகாரில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பின் பாஜகவில் என்டிஏ கூட்டணியை விட எதிர்க்கட்சிகளான ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ் கூட்டணி அதிக இடங்களில் வென்று ஆட்சியை கைப்பற்றலாம் என்று தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கருத்து கணிப்பு முடிவுகளானது தற்போது பீகாரில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கிறது. ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் இந்த பீகாரில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தலைவரான நிதிஷ்குமார் முதல்வராக செயல்பட்டு வருகிறார். விரைவில் பீகாரில் சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கிறது. அடுத்த மாத தொடக்கத்தில் தேர்தல் தேதிகளை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பீகார் அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது என்றே சொல்லலாம். இந்த முறை பீகாரில் பாஜக கூட்டணியில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம், மத்திய அமைச்சர் சிராக் பல்வானின் லோக் ஜன்சக்தி, முன்னாள் முதல்வருமான தற்போதைய மத்திய அமைச்சருமான ஜிதன் ராம் மஞ்சியின் எஜேஎம் எனும் ஹிந்துஸ்தானி அவரம் மோர்ச்சா கட்சிகள் கூட்டணி அமைத்து களமிறங்க உள்ளன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பீகார் சட்டசபை தேர்தல் தொடர்பாக லோக்போல் சார்பில் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாம். தொகுதிக்கு 300 பேர் என்று மொத்தம் 72,900 பேரிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டுள்ளது. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதன்படி பார்த்தால் பீகாரில் பாஜக கூட்டணி மற்றும் காங்கிரஸ் கூட்டணி இடையே கடும் போட்டி நிலவி வந்த நிலையில் நூலிலையில் பாஜக கூட்டணியை விட காங்கிரஸ் கூட்டணி முன்னிலையில் உள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த கருத்து கணிப்பின்படி பாஜக தலைமையிலான என்டிஏ எனும் தேசிய ஜனநாயக கூட்டணி 38% முதல் 41% ஓட்டுக்களை பெற்று 105 முதல் 114 தொகுதிகளில் வெல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் கூட்டணி 39% பெற்று, அதாவது 118 முதல் 126 தொகுதிகளை கைப்பற்றலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாம். அதேவேளையில் மற்றவர்கள் 12 முதல் 16% ஓட்டுகளுடன் 2 முதல் 5 தொகுதிகளை பிடிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முறை பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சியும் போட்டியிடுகிறது. இருப்பினும் அந்த கட்சிக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லை என்று இந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. முன்னதாக கடந்த 2020ஆம் ஆண்டு பீகாரில் சட்டசபை தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலுக்கு பிறகு தலைவர்கள் கட்சி மாற்றம் உள்ளிட்டவற்றால் சில தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலும் நடந்தது. தற்போதைய சூழலில் பீகாரில் பாஜகவின் என்டிஏ கூட்டணிக்கு 131 எம்எல்ஏக்கள் இருக்கின்றன. அதே சமயம் எதிர்க்கட்சிகளின் கூட்டணிக்கு 111 எம்எல்ஏக்களும் உள்ளன. அதிகபட்சமாக லாலு பிரசாத் மகன் தேஜஸ்வி யாதவின் ஆர்ஜேடி கட்சிக்கு 77 எம்எல்ஏக்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்துதான் பீகாரை பொறுத்தமட்டில் பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. இதனால் தேர்தலை அவர்களும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலில் உறுதியாக காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கும் என்ற தகவலும் வெளிவந்து பாஜக ஆட்சி கவிழ்க்கப்படும் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களை பதற்றமடைய வைத்து வருகிறது.